ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டுமாக உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆடியோ மூலியமாக ரொம்ப சந்தோஷமா நாங்க ஃபீல் பண்றோம். ஒரு சில கேள்விகள் இருக்கும். சத்துருக்கள் நாளுக்கு நாள் அதிகமாக பெருகிக் கொண்டு போறாங்க. பகைஞர்கள் நாளுக்கு நாள் அதிகமாக உருவாகி கொண்டு போறாங்க. இது முடியிற மாரியே தெரியலையே. அப்ப வாழ்க்கை சத்துருக்களோடு போராடி கொண்டே தான் இருக்கணுமா? நமக்கென்று ஒரு தேவன் ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தி வைக்க மாட்டாரா? அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லா கண்ணீர் தான். காலம் முழுக்க நம்மளுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபைட்டிங் தான். ஸ்ட்ரைவ் தான், போராடுறது தான், வார் தான், யுத்தம் தான். அப்போ சமாதானம்னு ஒன்று இருக்காதா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாமல், அவர் அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில சத்துருக்குள் நுழைய முடியாது. யோபுவின் வாழ்க்கையில பிசாசு போயிட்டு அனுமதி கேட்கிறான். அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, இங்க பார், என்ன வேணா பண்ணிக்கானாலும் அவன் ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க நானும் சத்துருக்களை சந்திக்கிறோம். சில பேருடைய போராட்டங்கள் பயங்கர டெரிஃபிக்கா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அழுது கொண்டு இருப்பீங்க. இதில் இன்னொரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் தனியாக இருப்பீங்க. தனியாக போராடுவீங்க. அதுதான். அப்பா அம்மா சப்போர்ட் இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்காது, யார் சப்போர்ட்டும் இருக்காது. பெரிய பெரிய அரசியல்வாதி தலைவர்கள் யாருமே உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தனியாக போராடுவீங்க. விசாரிக்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூட யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக போராடி கொண்டு இருப்பீங்க. சில சமயம் ஒரு கேள்வி எழும்பும், தேவன் இருக்கிறாரா? என்ன இருந்தாருன்னா இப்படி கைவிடுவாரா? இவங்க பாரு, என்னை எவ்வளோ சத்துருக்கள் என் நாள்தோறும் நிந்திக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல நிம்மதியாக படுப்பேன், தூங்குவேன், சாப்பிடுவேன்னு பார்த்தா நான் என் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ஓடுறது பார்த்தா போராட்டங்களும், சத்துருக்களும், எதிரிகளும், தாக்குதலும், வஞ்சகமான காரியங்கள், துரோகங்கள், வீண் பழிகள், அதிகமான துரோகமான காரியங்கள். ஏன் நமக்கு இப்படி ஒரு கேள்விக்குறி எழும்பும்ல? எதற்காக நமக்கு இவ்வளோ ஒரு போராட்டங்கள்? ஏன் சத்துருக்கள் நாளுக்கு நாள் குறைவாங்கன்னு பார்த்தா, டே பை டே மை எனிமீஸ் ஆர் இன்க்ரீசிங். ஒவ்வொரு நாளும் என் சத்துருக்கள் அதிகமாகி கொண்டு போறாங்க. குறைந்த மாதிரி எங்குமே தெரியல இன்னைக்கு வரைக்கும். நீங்க சொல்லுங்க, உங்க கூட தேவன் இல்லையா? இல்லை, உங்க சத்துருக்கள் யார் என்று தேவனுக்கு தெரியாதா? உங்களை அழிக்க வேண்டும் என்று, உங்கள் ஊழிய பாதையை கெடுக்க வேண்டும் என்று, உங்கள் குடும்பத்தை சீர்குலைக்க வேண்டும் என்று, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்று, உங்கள் பிஸ்னஸையோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்தையோ இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசித்து வச்சுருப்பீங்க. இல்லை உங்கள் திருமண வாழ்க்கையோ, உங்கள் பிள்ளையின் மீதோ, உங்கள் அப்பா அம்மா மீதோ, உங்கள் சொந்தத்தின் மீதோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியங்களை கொஞ்சம் பணங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. உங்களை ஏமாற்றிருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவ்வளோ ஒரு அசம்பாவித சம்பவம் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதெல்லாம் தேவனுக்கு தெரியாமல் நடந்திருக்கா? நீங்கள் நான் தான் போயிட்டு சத்துருக்கள் இவங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்ணணுமா? கர்த்தர்கிட்ட சொல்லி விவரிக்கணுமா? ஆண்டவரே, இவங்கெல்லாம் பாருங்கள், இவங்க பேரை சொல்லி சொன்னால் தான் கர்த்தருக்கு தெரியுமா? நீங்கள் போகிற எல்லா பாதையும் அவர் ஏற்கனவே பார்த்து முடித்து வச்சுட்டார். நம்ம இப்போ தான் பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அவர் எல்லாத்தையும் பார்த்து முடித்து வச்சுட்டார். ஆனால் வேதத்தில் தாவீதை கொஞ்சம் எடுத்து பாருங்க. சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுல் வேண்டும் என்று கர்த்தருக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஜனங்கள் விரும்பினாங்க, ராஜா வேணும் அப்படின்னு. ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு? சாமுவேலை அனுப்பி கீசுடைய மகன் சவுல் அபிஷேகம் செய்கிறாங்க. அப்போ தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார் சாமுவேல் கிட்ட, சாமுவேல், ஜனங்க உன்னை தள்ளலப்பா, புறக்கணிச்சு தள்ளலப்பா, அவங்க என்ன தள்ளிட்டாங்கப்பா. ஆனாலும் சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் ஆண்டு தேவன் சொன்னதை செய்யாமல் சவுல் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அவர் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ண உடனே கர்த்தர் சொல்லுவார், நான் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினதற்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அடுத்த ஒரு வார்த்தை வரும், என் இருதயத்திற்கு ஏற்றவனை தேடுகிறேன். அப்போ தாவீது பிறக்கல. ஆனாலும் தேவன் தள்ளினாலும், தேவன் சவுலை அந்த ராஜ்யபாரத்திலிருந்து கீழே தள்ளிட்டாலும், ஆனால் 40 வருஷம் சவுல் அமர்ந்திருக்கிறார் சிங்காசனத்தில். யாருக்காக இந்த 40 வருஷம் அப்படி அப்படின்னா, தாவீதுன்னு ஒருத்தர் பிறக்கணும், அவர் வனாந்தரத்தை சந்திக்கணும்.
நீங்க நானும் வனாந்தரத்தை சந்திக்காம சிங்காசனத்தில் போய் அமர முடியாது. நீங்க நானும் கடினமான ஒரு காரியத்தை பார்க்காம எடுத்தோடனே ஜெயம் கிடைச்சிடும் கிடையாது. ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, நீங்க போய் நேம் கொடுத்த உடனே அந்த மெடல் உங்களுக்கு போட்டு இருந்தாப்பா கொடுத்து அனுப்பிடுறாங்களா? இப்போ நான் மெசேஜ்லாம் எடுக்கிறேன், அவர் சமூகத்தில் அமர்ந்து வார்த்தையை எடுக்கிறேன், இது ஈஸியாக எடுத்துட்டேன்னா எனக்கு வனாந்தர பாதை வரலையா? எனக்கு ஹார்டான டைம் வரலையா? சோர்ந்து போகலையே. சோர்ந்து போனேன். அப்போ நான் பலனை தாங்கப்பான்னு கேட்டேன், அவர் பலனை கொடுத்தாரு. எனக்கு இது நாளுக்கு நாள் என்ன கற்றுக் கொடுக்குறது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கும் பொழுது, சத்துருக்களை மேற்கொள்ளும் பொழுது, பிசாசின் கிரியை மேற்கொள்ளும் பொழுது, என்னுடைய ஆவி ஆத்மா சொல்லுது, ஹாப்பி இது நீ கிடையாது, உன்னை ஒருத்தர் பலப்படுத்துகிறார். நாளைக்கு நீங்க நான் சிங்காசனத்தில் போய் அமரும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய முதலாவது வார்த்தை, இது தேவனுடைய ஈவு. இது என்னால் உண்டால, இது அவர் எனக்கு கொடுத்த ஈவு, அவர் போட்ட பிச்சை. the more we get humble, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக வருமோ அந்த சிங்காசனத்தில் நம்ம அழகாக அமர்ந்து ராஜ்யபாரம் பண்ணலாம். தேவன் உங்கள் மீது என் மீது அளவுக்கு அதிகமாக வரங்களையும் தாளந்தையும் கனிகளை கொடுக்கின்ற நாலேஜ். மோசே காலத்தில் பாருங்க, பெசலியல்னு இன்னொருத்தர் இருப்பார் கூட, அகோலிப்பாமான்னு ஒருத்தர் இருப்பார். இவங்க 2 பேர் மேலே கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். விசித்திரமான கிரியேட்டிவிட்டியான ஒர்க் பண்ணுவாங்க. உங்கள் மேலே என் மேலே அந்த கிரியைகள் இருக்கும், அந்த ஆவிகள் இருக்கும், அந்த வல்லமை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. ஞாபகம் வைத்துக்கணும், இது நான் இல்லை, அவர். ஒருவேளை தேவன் நம்மளை சூஸ் பண்ணலன்னா நீங்கள் இவ்வளோ சத்துருவை பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் சராசரியான ஒரு நம்பராக இருந்திருப்பீங்க. இப்படி சமுதாயத்தில் பெரிய ஆளாவோ ஒரு அந்தஸ்தில் இருந்திருக்க மாட்டீங்க. பெரிய பெரிய பரிசுத்தவான்களை விசாரித்து பாருங்கள், எவ்வளோ போராட்டம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பாருங்க, கண்ணீர் வடிப்பாங்க. அப்பா முடியலப்பா. அப்புறம் ஏங்க இதில் இருக்கீங்க விலகுனா, ஐயோ அவர் ராஜ்யத்தை நம்ம தானேப்பா கட்டணும். உபத்திரம் இருந்தால் என்னப்பா நமக்கு, அது இருந்தால் இருந்துட்டு போட்டோம், கர்த்தர் கூட இருக்கிறார்லப்பா. இந்த ஒரு வேர்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். சத்துருக்கள் இருந்தால் என்னங்க, நமக்கு இருந்துட்டு போட்டோம், நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். என்ன பெயினாக இருக்கும்? சத்துருக்கள் ரொம்ப ஆர்ப்பரிப்பாங்க, ஆலயத்துக்குள்ளே ஜெயக்கொடி நாட்டுவாங்க, தலை மேலே ஏறி ஓடுவாங்க. அவங்க பாருங்கள் வீடு வாசல் கட்டிட்டு சுகமாக இருப்பாங்க. ஆனால் நம்ம பாருங்கள் ரொம்ப அப்படி ஏழ்மையாக போயிட்டே இருப்போம். அப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி எழுமோ, தேவனே என்னப்பா இது ரொம்ப அநியாயமாச்சு. அவங்க நல்லா இருக்கிறாங்க, நான் ரொம்ப மோசமாக இருக்கிறேன்னு. தேவன் நீதி உள்ளவர். He is a righteousness God and He is a jealous God and He is a consuming God. அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சல் உள்ள தேவன். அது துன்மார்க்கனாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், நீதிமானாக இருந்தாலும் அனைவரையும் அவர் நியாயம் தீர்ப்பார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நியாயம் தீர்ப்பார். 2 நடக்கணுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும். இந்த வேர்டை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் நல்லா கவனித்து பாருங்கள். ஒன்று, உங்கள் சத்துருக்கள் ஜெயிக்கணும் அல்லது தேவன் ஜெயிக்கணும். நீங்கள் தேவனுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஜெயிக்கணும். அவ்வளோதான். தாவீது சிங்காசனத்தில் போய் உடனே அமர்ந்துட்டாரா? அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே போய் சிங்காசனத்தில் அமர்ந்துட்டாரா? இல்லையே, வனாந்தரத்தில் இருக்கிறார். அதோட முடிஞ்சிடுச்சா? சவுல் தாவீதை ஒவ்வொரு முறையும் ட்ரை பண்ணுறார் சாகடிக்க. ஈட்டி எடுத்து அப்படியே குத்து ட்ரை பண்ணுவார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை அலக்களித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முறையும் சவுல் தாவீதை சாகடிக்க ட்ரை பண்ணுவார். இல்லை இன்னொரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இந்த சவுலே தாவீது கையால் ஒரு கெபியில் இறந்துருக்கணும். தாவீது என்ன பண்ணுவார்னா, அந்த வஸ்திரத்தை மாத்திரம் கட் பண்ணி அந்த ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவார். தாவீது எங்குமே சவுல் மீது கை போடலை. ஏன் போடலை? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று தேவனை பார்த்தார். ஆனால் இப்படி தான் வாழ்க்கை போகுமா? லைஃப் லாங் சவுல் தான் தாவீதை எதிர்ப்பார், சவுல் தான் ராஜபாரத்தில் இருப்பார். அப்போ தேவனை தேடின தாவீதுக்கு என்ன நன்மை? அப்போ உங்கள் சத்துருக்களுடைய கை தான் ஓங்கும். உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பு எஜுகேஷனாக இருக்கட்டும், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃபாக இருக்கட்டும், நீங்கள் ஊழியம் செய்கிற பாதையாக இருக்கட்டும், நீங்கள் மேபி ஊழியம் செய்யலாம்னு யோசிச்சுருப்பீங்க. இது எல்லாத்துலேயுமே ஒன்லி ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும் நம்ம லைஃப் ஃபுல்லாக. அதை எழுதி வச்சிருக்கிறாரா கர்த்தர்? பிதாவாகிய தேவன் நம்ம கொடுத்துருக்கிற கிஃப்ட் அதுதானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது.
சவுலை பத்தி தேவனுக்கு தெரியாததா? தெரியுமே. ஆனா அமைதியா இருந்தாரு. ஏன்? தாவீது பக்குவப்படணும். உங்க சத்துருக்கள பத்தி தேவனுக்கு தெரியாதா? அத்தனை பேரையும் தெரியும். அந்த ரூட் வரைக்கும் தெரியும். உங்களுக்கு அந்த ரூட் தெரியாது. நம்ம மரத்த பார்க்குறோம், கிளைய பார்க்குறோம், லீஃப பார்க்குறோம், ஃப்ரூட்ஸ பார்க்குறோம். ஆனா ரூட் கர்த்தருக்கு தெரியும். உங்கள இவ்ளோ எதிர்க்கிறாங்க, உங்கள இவ்ளோ நிந்திக்கிறாங்கன்னா, அந்த ரூட் எங்க? அந்த ரூட்ட அவரால தான் சரி செய்ய முடியும். ஆனா ஏன் சரி செய்யாம இருக்கிறாருன்னா, உங்கள ஒரு கிதியோனா மாத்த, உங்கள ஒரு தாவீதா மாத்த, அதற்காக தான். நம்ம இப்போ ஒரு அதிகாரம் வாசிக்க போறோம். என்னோடு கூட சேர்ந்துக்கோங்க நீங்களும். மெதுவா அந்த வசனங்கள வாசிக்கலாம். நீங்க அழகா அந்த வசனங்கள கேட்டுக்கொண்டே வாங்க. எந்தெந்த வசனம் ஆவியானவர் உங்களுக்கு பேசுகிறாரோ, அதெல்லாம் உங்களுக்கான வார்த்தை. வாழ்க்கை இப்படியே தான் முடியுன்றது கிடையாது. இங்க தாவீது பாடுகின்ற சங்கீதத்த நல்லா பாருங்க. இங்க தாவீது ஏறெடுக்கிற விண்ணப்பத்த நல்லா பாருங்க. எப்படி எப்படிலாம் கர்த்தர் உதவி செய்தார் என்று தாவீது பாடுகிறார். அதே வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும். இத நம்ம விசுவாசமாக பாடப் போறோம். ஏன் அப்படின்னா, நமக்கு அவர் செய்ய போறார். செஞ்சு முடிச்சிருக்கிறத இப்ப நம்ம விசுவாசமா பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்த நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து வாசிப்போம். நான் மெதுவா வாசிக்கிறேன். உங்களுக்கான வார்த்தை இதில் இருக்கிறது. 2 சாமுவேல் 22 வசனம் 1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தபோது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கி அசைந்தது. அவர் நாசிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டுகளின் மீதில் தரிசனமானார். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எரிந்தது. கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். கர்த்தருடைய கண்டிதத்தினால் அவருடைய நாசின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் பலவான்களாய் இருந்து என் பலத்த சத்துருக்கும் என் பகைஞருக்கு என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார். என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர். மேட்டிமையானவர்களை தாழ்ந்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன்.
என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலை யார்? தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள். அவர்களை முறியடித்து வெட்டினேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகஞ்சரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்களை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. அவர்களை பூமியின் தூளாக இடித்து தெருக்களின் சேற்றை போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறேன். என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அந்நியர் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கண்மலையாக தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுகிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கு அவன் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்கிறார். இது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீது எங்கேயுமே நான் சொல்லாம அவர் சொன்னார். இது நான் பர்சனலாக ஒரு வேர்டு ஒன்று சொல்ல ஆசைப்படுற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக ஹம்புளாக நம்மளை மறைச்சிக்கிறோமோ எல்லா இடத்துலையும், நான் இல்லைப்பா நீங்கப்பா, வரும் பெருமை வரும், வராமல் இருக்காது வரும். கிருபை பெருகும் போது பெருமையும் வரும். ஏன்னா கிருபை பெருக 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 அவன் கஷ்டப்பட்டு ஜெயிப்பான். நம்ம கஷ்டமே பட மாட்டோம், நேரம் உள்ள போயிட்டே இருப்போம் நம்ம. ஏன்னா கிருபையோடைய பவர் அது. போராடிட்டு இருப்பான் பல வருஷம், நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம், நம்மளை தேடி வரும், வீட்டுள்ள வரும் பிளெஸிங்ஸு. அவன் அதுக்கு போராடிட்டு இருப்பான். கிருபை அதிகமாக வர 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 அடுத்தது தேவன் அதிகமாக நம்ம கிட்ட வர வர நமக்குள்ளே என்ன பெருமை வந்துடும்னா, பத்தியா அப்படின்னு வந்துடும். இல்லை, நீங்கள் உங்கள் ஆத்மா கிட்ட பேசுங்க. ஆத்மாவை நீ ஏன் பெருமை கொள்கிற? இதுக்காக நீ என்ன சம்பாதிச்ச? என்ன கிரையை நீ கொடுத்த? இதுக்காக சிலுவையில் ஒருத்தர் தியாகம் பண்ணாரு. அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ சூப்பராக இருக்கிறேன். நான் ஏன் ஹீரோ மாதிரி இருக்கிறேன்னா, எனக்காக சிலுவையில் ஒருத்தர் ஜீரோவாக மாறினார். அந்த ஜீரோவாக மாறுறதுனால தான் நான் ஹீரோவாக மாறி இருக்கிறேன். ஆனால் அவர் சூப்பர் ஹீரோ, அது வேற விஷயம். இருந்தாலும் அவர் எனக்காக வெறுமையானார், தாழ்த்திக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? நான் உயர்ந்த சிங்காசனத்தில் அமரணும்னு அவரை வச்சு தான் நீங்கள் நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய பெரிய ஆளாக இருக்கிறோம், மதிப்பாக இருக்கிறோம். நம்மளை மதிக்கிறாங்க பல பேர்னா காரணம் அவர். நம்ம இல்லை. நான் லேர்ன் பண்ண லெசனை நான் உங்களை சொல்கிறேன். உங்களை நீங்கள் எவ்வளோ தாழ்மைப்படுத்துகிறோமோ, வனாந்தரம் முடிஞ்ச பிறகு உங்கள் சத்துருக்களெல்லாம் அழிந்த பிறகு கூட்டிட்டு போய்ட்டு உட்கார சிங்காசனத்தில் போய் அமர்ந்துருவீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு சிங்காசனத்தில் அமர வச்சிருவார். அப்போ தான் டெஸ்ட்டே ஆரம்பமாகுது. அவரை சார்ந்து சிங்காசனத்தில் நடத்துகிறோமா, ஊழிய பாதையை நடத்துகிறோமா, பிஸ்னஸை நடத்துகிறோமா, குடும்பத்தை நடத்துகிறோமா, அப்படி நடத்துகிறோமா, நான் தான் அப்படின்னு வரதான்னு பாருங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. அவர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.